இன்னைக்கு நம்ம சீ ஃபுட் லவர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம இன்னைக்கு 1 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கிறோம். அதை இப்போ க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த நண்டு மசாலாவுக்கு முதல்ல ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவே இருக்கும், 1-1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். குருமிளகு ஒரு 1.5 டீஸ்பூனு, சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு நம்ம இதை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. வறுபட்டு வரும்போது நல்ல ஒரு வாசம் வரும். கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும். நம்ம இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறுனதும் நம்ம பவுடர் பண்ணி இப்போ நம்ம இந்த மசாலா பண்ணுறதுக்கு இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து விடலாம். இந்த மசாலாவுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கிறதுனால சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பூண்டும் இஞ்சியும், நான் இன்னைக்கு ஒரு 10 பல் பக்கம் பூண்டு எடுத்துருக்கிறேன். அதையும் இந்த அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா இடித்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இடித்து வச்சிருக்கிற இந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். எப்போவுமே இஞ்சி பூண்டு சேர்த்தும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்தோ இல்லைன்னா அரைச்சோ நம்ம சேர்த்தும்போது அதோட வாசமும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். லைட்டாக கண்ணாடி பதம் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ப்ரௌனிஷாக ஆன உடனே நம்ம அதில் இன்றைக்கி நம்ம 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து அதை அரைச்சி வச்சுருக்கிறோம். அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து விட்டுடலாம். இப்போது சீக்கிரமாக இந்த மசாலா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, நம்ம தட்டி போட்ட பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போது கொஞ்சம் இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் சேர்த்து விட்டுறலாம். மிளகாத்தூள் நான் அன்னைக்கு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 கிலோ எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் அந்த நண்டு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம பெப்பரும் அந்த பொடி பண்ணியிருக்கிறதுல சேர்த்துருக்கிறதுனால பார்த்துட்டே காரம் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை பச்சை வாசமெல்லாம் போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும். இந்த அளவுக்கு மசாலா வதங்கினதும் நம்ம இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு சேர்த்துக்கலாம். நான் நண்டோட காலெல்லாம் தனியாக எடுத்து நல்லா இடிக்கிற அந்த கல் வச்சு அதை நல்லா ஒரு உடச்சி வச்சுருக்கிறேன். அப்போ தான் அதில் நம்ம இந்த மசாலா பண்ணும்போது உள்ள உப்பு காரமெல்லாம் போய் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான தண்ணியை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதில் இந்த நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா போதும். இப்போது ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ இன்னுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டு நம்ம இப்போ இதை மூடி போட்டு வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் நல்லாவே வேகணும். மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும்
இதில் சேர்த்து விட்டுறலாம். மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்றேன். நீங்களும் இந்த அளவுகளோட இந்த நண்டு மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.